மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்று ஒரு கேள்வியை பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதன்படி த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அமாங் த ஃபாலோயிங் இஸ், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கார்பன் நேர எண்ணில எந்த கார்பன் நேர எண்ணி வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். நம்ம முந்தைய 2 வீடியோக்கள் வந்து கார்பன் நேரணி குறித்து தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி இந்த கார்பனோட வரிசைப்படுத்தலை மட்டும் நீங்க நல்லா மனதில் பதிய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேள்வியை வந்து சால்வ் பண்றது ரொம்ப எளிதா இருக்கும். அதாவது இந்த கார்பன் நேர எண்ணி நிலைத்தன்மை எதற்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவினேய கார்பன் நேர எண்ணிக்கு தான் அதிகமா இருக்கும். எதற்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தில் கார்போகேட்டையனுக்கு தான் குறைவா இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் கார்பன் நேர எண்ணி வந்து நிலைத்தன்மை பெறதுக்கு பிணைப்பில்லா உடனிசைவு தான் காரணமா இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு உதாரணத்து வழியா பார்த்துடலாம். நான் ஒரு உதாரணம் எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன உதாரணம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் கார்போகேட்டையான் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எத்தில் கார்போகேட்டையான் வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஓரிணைய கார்பன் நேர அயனி. இந்த கார்பன் நேர அயனி இருக்கு அப்படின்னாலே அங்கே ஒரு வேக்கண்டான பி ஆர்பிட்டல் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த கார்பன் நேர அயனிக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் சொல்றோம். இந்த ஆல்ஃபா கார்பன்ல சிஹெச் பிணைப்பு எவ்வாறு உருவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது கார்பனோட பி ஆர்பிட்டலும் ஹைட்ரஜனோட எஸ் ஆர்பிட்டலும் சேரும்போது சிஹெச் பிணைப்பு ஆர்பிட்டல் உருவாகுது. இவ்வாறு உருவாகிற பிணைப்பு ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து வேக்கண்டா இருக்கிற இந்த கார்பன் நேரணியில இருக்கிற பி ஆர்பிட்டலுக்கு வந்து நகருது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்றோம். ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து இந்த கார்பன் நேரணி வந்து நிலைத்தன்மை பெறுகிறது. வாங்க முதல் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் நேர அயனிக்கு பக்கத்துல 2 கார்பன் இணைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம ஈரிணைய கார்பன் நேர அயனி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாங்க ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் நேர அயனி பக்கத்துல ஒரே ஒரு கார்பன் தான் இணைஞ்சிருக்கு. ஆகையால இது வந்து ஓரிணைய கார்பன் நேர அயனி. இப்போ மூணாவது ஆப்ஷனுக்குள்ள போறோம். மூணாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் நேர அயனி பக்கத்துல 2 கார்பன் அணுக்கள் வந்து இணைஞ்சிருக்கு. ஆகையால இது வந்து ஒரு ஈரிணைய கார்பன் நேர அயனி. இப்ப நான்காவது ஆப்ஷனுக்குள்ள போறோம். நான்காவது ஆப்ஷன்ல கார்பன் நேர அயனி பக்கத்துல 2 கார்பன்கள் இணைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஈரிணைய கார்பன் நேர அயனி. இப்போ நம்மளுக்கு வந்து பாக்குறோம் கேள்வி என்னன்னா எது வந்து அதிக நிலைத்தன்மை பெற்றிருக்குங்கிறதா நம்மளுக்கு கேள்வி. பட் நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரிசைப்படுத்தல பாக்குறப்ப நம்மளுக்கு மூவினை கார்பன் நேர தான் அதிக அளவு நிலைத்தன்மை பெற்றிருக்கும். பட் நம்மளுக்கு வந்து மூவினை கார்பன் நேரனையே கொடுக்கல, அதனால அதை விட்டுறலாம். ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டையான் தான் வந்து அடுத்த அதிக நிலைத்தன்மை பெறுது. இப்போ இங்க பாக்குறப்ப நம்ம ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 3 செகண்டரி கார்பன் நேரணி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து எந்த கார்பன் நேரனே அதிக நிலைத்தன்மை பெறுது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த கார்பன் நேர அயனிக்கு பக்கத்துல இருக்க கார்பன் வந்து ஆல்பா கார்பன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆல்பா கார்பன் பக்கத்துல எத்தனை வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அதன் அடிப்படையில தான் வந்து இந்த கார்பன் நேர அயனி நிலைத்தன்மை பெறுது. இப்போ வாங்க நம்ம வந்து முதல் ஆப்ஷன்ல போகலாம். முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ஆப்ஷன்ல கார்பன் நேரனி எடுத்துக்கிட்டீங்க. அது பக்கத்துல வந்து 2 ஆல்பா கார்பன் வந்து இருக்கு. ஸோ முதல் ஆல்பா கார்பன்ல வந்து எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. இப்போ ரெண்டாவது ஆல்பா கார்பன்ல வந்து எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ இதோட பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. வாங்க ரெண்டாவது ஆப்ஷனை பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரிணைய கார்பன் நேரயனி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் வரிசைப்படுத்தலை பார்க்குறப்போ ஓரிணைய கார்பன் நேரயனிக்கு வந்து நிலைத்தன்மை ரொம்ப குறைவு. ஆகையால வந்து நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்து கடைசியில போகும் அப்படின்னு. பட் இருந்தாலும் இதுல வந்து எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்துடலாம். கார்பன் நேரயனி இங்க இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன் சொல்லிட்டோம். ஆல்பா கார்பன்ல வந்து எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. வாங்க மூணாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். மூணாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் செகண்டரி கார்பன் நேரயனி தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பன் நேரடி பக்கத்துல 2 ஆல்பா கார்பன் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆல்பா கார்பன் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆயிட்டு ஸோ இந்த ஆல்பா கார்பனை பார்க்குறப்ப இதுல வந்து மொத்தம் 3 ஆல்பா ஹைட்ரஜன் நம்மளுக்கு இருக்கு. இப்போ நாலாவது ஆப்ஷனுக்குள்ள போறோம். நாலாவது ஆப்ஷனும் நம்மளுக்கு ஒரு ஈரிணைய கார்பன் நேரணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பன் நேரணிக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ இந்த ஆல்பா கார்பன்ல 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஆல்பா கார்பன்ல 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. மொத்தம் 4 ஆல்பா ஹைட்ரஜன்.
கார்பன் நேர் அயனியை சுற்றி ஆல்பா ஹைட்ரஜனின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கார்பன் நேர் அயனி நிலைத்தன்மை அதிகரிக்கும். இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் என்று பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் தி நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் ஆன் அ கார்போகேட்டையான் சென்டர் லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வரிசைப்படுத்தலை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை வரிசைப்படுத்தலாம். முதல்ல இந்த மூணு ஈரிணைய கார்பன் நேரணி இருக்கு இல்லையா, இதுல எதற்கு அதிக நிலைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறப்ப எதற்கு அதிக அளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் அதிக நிலைத்தன்மை பெறும். அப்போ இந்த மூணுல எடுக்கிறப்ப அதிக நிலைத்தன்மை பெற்றிருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். ரெண்டாவது, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுக்கு அதிக நிலைத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. அதுக்கப்புறம் எதுக்கு அதிக நிலைத்தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா 3. இருக்கிறதுல எதற்கு ரொம்ப குறைவான நிலைத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரினே கார்பன் நேரிணைக்கு தான் மிக குறைவான நிலைத்தன்மை இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எது சரியான பதிலா இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கு சரி. மற்ற எல்லாமே சரியானதா இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அமாங் த ஃபாலோயிங் இஸ், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கார்பன் நேரிநிலை எதற்கு அதிக நிலைத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.